ஒரு 70 வயசு தாத்தா ஒரு 63 வயசுல இருந்து ஒரு டாகை வளர்க்குறார். அவர் பாருங்க, அவருக்கு வேற யாருமே கிடையாது, அந்த டாக் தான். அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஒரு 7 வருஷம் அவர் தான் ரொம்ப நல்லா வளர்க்குறாரு. அப்போ அவருக்கு 70 வயசு. இது ஒரு ட்ரெண்டிங் நியூஸில் பார்த்தது. அப்போ அந்த 70 வயசில் அவருக்கு யாருமே இல்லை. ஒரு நாள் நைட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே இந்த நாய்க்கு எப்படியோ புரிஞ்சு போச்சு, அவரோட எஜமான் ஏதோ துடிக்கிறாரு, என்னமோ ஆகுது சொல்லி பக்கத்து வீட்டில் போய் அது எப்படியோ இது பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுது. அவங்க ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏற்றி அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் உள்ள யாருமே போகல. ஆனால் இந்த டாக் பாருங்க, விடாமல் ஆம்புலன்ஸில் டாகை ஏற்றுவாங்களா? மாட்டாங்க. ஆனால் இந்த டாக் விடாமல் ஓடுது, அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடுது. ஒரு 8 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அந்த டிரைவருக்கே என்ன தோணுச்சோ தெரியல, நிறுத்தி அந்த டாகை ஏற்றிடுறாரு. இதுதான் அந்த இதில் சீனில் ட்ரெண்டிங் நியூஸ். பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவருக்கு உள்ள ஆம்புலன்ஸ் உள்ள யாருமே இல்லை இல்லைங்களா? இந்த டாகை ஏற்றின உடனே அவருக்கு ஒரு தெம்பு வந்துட்டுருக்கோம். பார்த்த உடனே ஆஹா இதுவும் வந்துடுச்சு அப்படின்ட்டு. இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம் இதை. அந்த டாக் பாருங்க, விடாமுயற்சியாக ஓடுது, பின்னாடியே ஓடுது. அதுக்கு என்ன தெரியும், அவர் ஆம்புலன்ஸில் ஏறின உடனேவே அவருக்கு ஏதாவது ஆயிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் அதெல்லாம் நினைக்கல. அதனோட கமிட்மெண்ட் அது. ஓடுது, விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில் அந்த டிரைவரே அதை ஏற்றிக்கிறாரு இல்லைங்களா? எல்லாருமே நம்மளும் ஒரு கமிட்மெண்ட் வச்சாதான் ஓட முடியும். இதிலிருந்து அதுதான் நமக்கு பாடம். ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம ஓட முடியும், ஓடிக்கிட்டே இருக்க முடியும். நம்மளுக்கு ஒரு தெம்பு வரும், அதுதான் நமக்கு சக்தி. அதனால ஓடுவோம், அந்த கமிட்மெண்ட்டுக்காக ஓடுவோம், அதனால ஜெயிப்போம். தஞ்சாவூரில் பாம்பே ஸ்வீட்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. அது அவங்க அப்பா நடத்திட்டு இருந்தார், ரயிலடி கிட்டக்க. அதுக்கப்புறமா அவங்க பையன் ஒரு கடை வீதியில் ஒரு ஷாப் போட்டு ரொம்ப நல்லா போச்சு. அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த வருஷம். அப்போது தீபாவளி வருது. தீபாவளிக்கு நம்ம நல்ல தரமான ஸ்வீட் எங்கே இருந்தாலும் மக்கள் நல்லா போய் வாங்குவாங்க இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்தப்போ, அவங்க பையன் ஆரம்பித்தப்போ அது ரொம்ப நல்லா போயிட்டு தீபாவளிக்கு முந்தின நாள் ஒரு 8 மணிக்கெல்லாமே தீர்ந்து போச்சு. அவங்க கடையை அதுக்கப்புறம் ஓப்பன்னா வைக்க முடியல, 8 மணிக்கெலாம் சாத்திட்டாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஆனால் மறு வருஷம் அடுத்த தீபாவளிக்கு அவங்க பையன் யோசிச்சு நிறைய ஸ்வீட்ஸை போட்டு நல்லா ஸ்டாக் வச்சுருக்காரு. நல்லா ஸ்டாக் வச்சிட்ருக்கிறப்போ அந்த தீபாவளி வருது இல்லைங்களா? நெக்ஸ்ட் டே தீபாவளி. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், எப்பயுமே ஒரு 8 மணிக்கெலாம் கடையை மூடிட்டு அங்கேருந்து வராரு. பையன்கிட்ட எதனா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா வழி நெடுக கூட்டம். அதனால் பார்த்துக்கிட்டே வராரு. பார்த்துட்டே வந்துட்டு ஓஹோ அப்படி சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, கடையை சாத்திடுப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க பையனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்பா இப்படி சொல்கிறாரு? நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது, ஆனால் இவர் மூடணும்னு சொல்கிறாரே எப்படி? நம்ம இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கோமே, ஏன் இவர் சொல்கிறாரு அப்படின்னு அவர் கேட்க கூட இல்லை. அப்பா சொன்னாரா, சரி மூடிட்டு போயிட்டாரு. ஏன்னா முதல்லலாம் இந்த அப்பா கிட்ட ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியாது, உடனே காது கிழியும் இல்லை வாய் கிழியும். சப்போஸ் எதிர்த்து பேசுனா அதுக்கு அம்மாவும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உடனே கொல்லிக்கிட்ட எடுத்துகிட்டு வரவா, சூடு வைக்கவான்னுவாங்க. யார்கிட்ட முறைக்கிற? அப்பா கிட்டேயா முறைக்கிற? உனக்கு அவ்வளோ வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அதுக்கு ரெடியாக நிற்பாங்க. அதனால் அந்த காலத்துலலாம் அப்பாவை எதிர்த்து ஒரு சொல் பேச முடியாது. இந்த காலம் மாதிரிலாம் பேச முடியாது.
அதனால் அவங்க பையனும் சரி ஏதோ அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு அப்பாவோட போயிட்டான். போயிட்டு இவங்க தீபாவளிலாம் கும்பிட்டுட்டு நல்லா கோலாகலமாக அவங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்டு மறுநாள் வராங்க. மறுநாள் வந்தால் அந்த கடை வீதியில் இருக்க எல்லா ஸ்வீட் கடை ஆளுகளும் ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் சாத்தினதுனால எங்கள் கடையெல்லாம் நல்ல வியாபாரம் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வந்து இவங்கள தேங்க்யூ பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார் அவங்க அப்பா, பாத்தியா, இந்த கடை வீதியில் நம்ம கடை மட்டும் இருக்கணும்னு நினச்சா நம்ம முன்னுக்கு வர முடியாது. எல்லாரும் வாழணும்னு நீ நினச்சினாதான் நீயும் முன்னுக்கு வருவ, மற்றவங்களும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம். அப்போ தான் அவனுக்கு புரியுது அப்பா எதுக்காக சொன்னார் அப்படின்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் செஞ்சதுனால அவனுக்கு எல்லோரும் வாழ்த்துறாங்க. இன்னும் அவன் கடை நல்லா போகும் இல்லைங்களா? அவனும் கடை வீதியில் இருக்கிறதுனால அவனும் வாழ்வான், மற்றவங்களும் வாழ்வாங்க. இதுதான் அவங்க அப்பா அவனுக்கு உணர்த்தினார். ஒரு கல்லால் வடித்த நந்தி சிலை வளர்ந்துட்டே இருக்கு ஒரு கோவிலில், தெரியுமா? ஆந்திர மாநிலத்தில் கர்னூல்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அதில் யாகண்டின்னு ஒரு திருத்தலம் இருக்குது. அந்த திருத்தலத்தில் இந்த கற்சிலையால் ஆன நந்தி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது சும்மா சொல்லலை, ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா ஆராய்ச்சியாளர்கள், அவங்களே இதை நிரூபிச்சிருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது ஒரு அங்குலம் வளருதான். அப்படி அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அதை முதல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த நந்தியை சுற்றி வர முடியும், இப்போ அது வர முடியாது. ஒரு தூணையே அகற்றியிருக்காங்க. அந்த சுற்றி வர்றதுக்கு இடம் இல்லாதனால அது வளர்ந்துக்கிட்டே தான் வருது. அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமும் இருக்காங்க, காகமே அந்த கோவிலில் வராதான். ஏன்னா அகத்திய முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு காக்கா வந்து அவரோட தவத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதனால் இனிமே இந்த கோவிலில் எந்த காகமும் பறக்கக்கூடாதுன்னு அவர் சாபம் இட்டுட்டார். அதனால் அங்கே காகமே வராது, கத்தவும் செய்யாது. அதுக்கப்புறமும் ஒரு ஆச்சரியம் இருக்குது. பிரம்மேந்திர சுவாமிகள்னு ஒருத்தர், அவர் ரொம்ப தீர்க்கதரிசி, பின்னாடி வர்றதை முன்னாடியே சொல்லிடுவார். அவரோட கால ஞானம்ன்ற புக்கில் இதை பற்றி சொல்லியிருக்கு. இந்த நந்தி வளருது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் சொல்லலை, இந்த கலியுகம் முடியுதுல்ல, கலியுகம் முடிகிறப்போ அந்த நந்தி உயிர் பெற்று கத்துமா. அது பயங்கரமாக கத்துச்சுன்னா எந்திரிச்சு அவ்வளோதான், இந்த கலியுகம் முடிஞ்சிரோன்னு அவர் அதில் சொல்லியிருக்கார். அந்த கால ஞானம்ன்ற புக்கில் பிரம்மேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்கார். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியம்.